ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டியோடாப்லேருந்து சில ஐட்டம் எல்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்திருக்கு. இந்த டியோடாப்லேருந்து என்னென்ன பொருட்கள் வாங்கலான்னு ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டியோடாப்ல பார்த்தீங்கன்னா பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். 2 ரூபாய்க்கு, அதுக்கப்புறமா 4 ரூபாய், 5 ரூபாய் அந்த ரேஞ்ச்லேயும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இருக்குது. நான் வந்து எப்போவுமே வந்து கம்மியான ரேட்டில் தான் வாங்குவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே குவான்டிட்டி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஆர்டர் பண்ணோன்னா நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜ், அதுக்கப்புறமா டெலிவரி சார்ஜ் எல்லாமே வந்து 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொன்னேன். இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி வாங்கலாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஸ்க்கு தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணது வந்து 1 தான், ஆனால் 2 வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொன்றும் வந்து 24 ருபீஸ் ஈச் போட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் கார்ட்டில் போடும்போதே எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2மே ஓவர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த கிச்சன் சீசர் தான் வாங்கியிருக்கோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 64 ருபீஸ் வருது. இதுவும் 64 ருபீஸ்க்கு வருதுன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பீலர் தான். இது ஸ்டீல் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலிக்கான் ஃபனல் தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 11 ருபீஸ் தான். 11 ருபீஸ்க்கு வர்த்துன்னு தான் சொல்லலாம். நல்லாவே இருந்தது. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சின்ன சின்ன பாட்டில்ஸில் ஏதாவது ஆயில் அது மாதிரி ஊற்றும் போது வந்து நல்லா யூஸ் ஆகும். அதுக்காக தான் இது ஒன்று வாங்கினேன். நீங்கள் ஒரு வேளை இந்த ஆப்பில் வாங்குறீங்க அப்படின்னா பில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கார்ட்டில் போட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து விஸ்க்கு 1 தான் போட்டேன். ஆனால் வந்தது வந்து 2மே வந்து ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் சொன்னேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கார்ட்டில் போட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரேட்டு தெரியும். இல்லைன்னா வந்து பில்லிங் கொடுக்குறப்போ அவங்க ரேட்டெல்லாம் அதில் போட மாட்டேன்றாங்க. அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ராக்கி தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு கரெக்டாக எனக்கு தெரில, அதுதான் சொன்னேன் இல்லைங்களா. ரேட்டு வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் தான் இருக்குது, இல்லைன்னா வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, நான் அந்த ஆப்லேயே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் ரேட் எவ்வளோன்னு. அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது, அதனால நம்மளுக்கு கரெக்டாக தெரில. இதோட ரேட்டு வந்து ஒரு 20 ருபீஸ் அது மாதிரி தான் இருக்கும். நல்லாவே இருந்தது 20 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்கு எல்லோ மட்டும் தனியாக எடுக்கிறது தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் தான். நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நைஃப் செட்டு தான். 3 நைஃப் செட்டு வருது. ஒன்று வந்து பீலர், அதுக்கப்புறமா வந்து 2 நைஃப் வருது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாவே இருந்தது. அந்த நைஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. 74 ருபீஸ்க்கு வந்து வர்த்துன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ் லைட்டர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 1 தான் வரும்னு பார்த்தா 2 வந்திருக்கு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 36 ரூபாய் தான். இது 2மே சேர்த்து 36 ரூபாய்க்கு 2 கொடுத்துருக்காங்களே, ஒரு வேளை லைட் எரியுமோ எரியாதோன்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தா நல்லாவே இருந்தது 2மே வந்து. இதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது குவாலிட்டி. இது இந்த ரேட்டுக்கு வந்து வர்த்துன்னு தான் சொல்லுவேன். தாராளமாக வாங்கலாம். இந்த டியோடாப்பில் வந்து நான் ஆர்டர் பண்ண பொருட்களில் பார்த்திங்கன்னா சில டிசப்பாயிண்ட்டும் நடந்திருக்கு. என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். சிலது வந்து நல்லாவும் வந்திருக்கும், சிலது வந்து உடஞ்சும் வந்திருக்கு. அது மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. இது மாதிரி பேக்கேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே வருது. ஏன்னு எனக்கு கரெக்டாக தெரில. எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஓப்பனில் தான் இருக்குது. சீசரும் பார்த்துருப்பீங்க, ஓப்பனில் தான் இருந்தது. இதுவும் ஓப்பனில் தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நைட் லேம்ப் தான் வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 55 ருபீஸு. இது பார்த்திங்கன்னா பேக்கேஜும் ஓப்பனாக இருந்தது. அதனால ஒரு டவுட்டாக தான் இருந்தது, ஒர்க் ஆகுமோ இல்லையோன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லாவே இருந்தது. இந்த ரேட்டுக்கு வந்து இது ஓகேன்னு தான் தோணிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹாட் பேக் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஹாட் இல்லைன்னா கோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு கோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து சுடு தண்ணி அதில் ஊற்றிட்டு ஹாட் பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான், சின்ன சைஸாக தான் வந்திருக்கு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 32 ருபீஸ். இது நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா 750 வரைக்கும் எல்லாமே சேர்த்து வாங்கியிருப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ், அதுக்கப்புறமா டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து 150 ருபீஸ் வந்திருக்கு.
900 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு மொத்தமாக சேர்த்து. இது மாதிரி நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஹாட் வாட்டர் இல்லைன்னா கோல்டு வாட்டர் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷவர் கேப் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் வந்து 10 பீஸ் இருக்கும், 10 ரூபாய் தான். இது வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம், நல்லாவே இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வாட்டர் ப்ரூஃப் கவர் தான் வாங்கியிருக்கேன். இனிமேல் வர்றது மழை சீசன்றதுனால ரொம்பவே யூஸ் ஆகும் இது நம்மளுக்கு. அதுக்காக தான் இது ஒன்று வாங்கினேன். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது, அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி. அதுக்கப்புறமா ரோப்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம வந்து கழுத்தில் மாட்டுறதுக்கும் வந்து நல்லாவே இருக்கும். மழை சீசன் அப்போ வந்து நல்லாவே யூஸ் ஆகும் இது. இதோட ரேட்டு வந்து 31 ருபீஸ் தான். இந்த ரேட்டுக்கு இது வர்த்துன்னு தோணிச்சு. மேலே வந்து இது மாதிரி 2 நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட்டு மேலே இழுத்தோன்னா அது வந்து பாக்கெட் மாதிரி ஓப்பன் ஆகிடுது. அதில் நம்ம வந்து ஃபோன் வச்சோன்னா நல்லாவே வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். மட்டும் இல்லாமல் இதோட ரிவ்யூ எல்லாம் வந்து நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது கூட வந்து ஒரு ரோப்பும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் இது தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம கை துடைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. 30 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சீலிங் மிஷின் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் எப்போலேருந்தோ வாங்கணும்னு வச்சுருந்த ஒரு ப்ராடக்ட் தான். இதில் கம்மியாக இருந்தது, அதுக்காக தான் இதில் வாங்கினேன். இது வந்து நம்ம கவர் ஏதாவது ஸ்நாக்ஸ் கவர் ஏதாவது பிஸ்கெட் அது மாதிரி ஓப்பன் பண்ணப்போ நம்ம வந்து சீல் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் நல்லாவே ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு தான் ஒன்று வாங்கினேன். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. இங்கே இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு 2 AA பேட்டரி போட வேண்டியதாக இருக்கும். போட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிஷ் ஸ்கேலர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம மீன் வாங்கினப்போ வந்து மேலே அந்த இருக்கும் இல்லைங்க, மீனுக்கு மேலே அது வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணோன்னா நல்லாவே ஈஸியாக வந்துடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது உள்ளே கலெக்ட் ஆகிடும். இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, அதுக்காக தான் இது ஒன்று வாங்கினேன் ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு லைட்டு தான் வாங்கியிருக்கோம். இது எமர்ஜென்சி லைட் மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இனிமேல் மழை காலன்றதுனால இதெல்லாம் நல்லாவே யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இது வந்து 43 ருபீஸ் இது. அடுத்தது என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து சில வெரைட்டிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் அவ்வளோதான் இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து. அதனால 10 பீஸ் கிட்ட வாங்கினேன். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்குமோ குவாலிட்டி அவ்வளோதான் இருந்தது. ஒன்று மட்டும் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், அந்த சில்வர் கலரில் இருந்தது, அது மட்டும் நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெயினர் தான் வந்திருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 36 ருபீஸ். 36 ருபீஸ்க்கு வந்து இது ஒர்த்தே இல்லைங்க. இது வந்து நாங்கள் வாங்கவே இல்லை, எப்படி காட்டில் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால தான் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து இந்த யூஎஸ்பி லைட் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6 ருபீஸ். 6 ருபீஸ்க்கு வருதுன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஃபோல்டிங் நைஃப் தான் வாங்கினேன். இது வந்து நிறைய பேருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் ஒன்று ஆர்டர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இது ஓப்பனே ஆகலை, மேலேயே வரல, ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. இதோட ரேட்டு வந்து 9 ருபீஸ். இது வந்து எனக்கு வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்விட்ச் போர்ட் சேஃப்டி தான் வந்திருக்கு. இதுவும் நாங்கள் ஆர்டரே பண்ணல, இதுவும் காட்டில் எப்படி வந்துச்சுன்னே தெரில. இதோட ரேட்டும் எனக்கு கரெக்டாக தெரில. நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூஎஸ்பி லைட்டு, இதுவும் வந்து நான் வேறு லைட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்தது வந்து இது வந்துடுச்சு. நான் வந்து கிச்சன் கபோர்டில் எல்லாம் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒரு லைட் இருந்தது, அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்தா இந்த லைட்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெஜிடபிள் கட்டர் தான் ஒன்று வாங்கணும். இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் ஓகேவாக தான் இருந்தது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 68 ருபீஸ். நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது, குவாலிட்டி டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு வந்து. இதில் ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பிரேக் ஆகி வந்துருந்தது. இந்த டியோடப்பில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பாலிசி கொஞ்சம் கஷ்டம் தாங்க, அதுக்காக தான் நான் கம்மி ரேட்லேயே வாங்குறது. அதுக்கப்புறமா வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரியும் இல்லை. இதில் வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அது ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. நான் என்னென்ன வாங்கினேன் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்போ ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.
ம்